ஓம் சிவனகம் காளிக்கு மறந்த விஷ்ணுமாயா, மாய குழந்தை விஷ்ணுமாயா, அகோர குழந்தை விஷ்ணுமாயா, அற்புத குழந்தை விஷ்ணுமாயா, ஜால குழந்தை விஷ்ணுமாயா, கருங்குட்டியை விஷ்ணுமாயா, மலக்குட்டியை விஷ்ணுமாயா, தீக்குட்டியை விஷ்ணுமாயா, யோக குட்டியை விஷ்ணுமாயா, மின்னல் குட்டியை விஷ்ணுமாயா, இடி குட்டியை விஷ்ணுமாயா, பாதாள குட்டியை விஷ்ணுமாயா, பரகுட்டியை விஷ்ணுமாயா, சர்வ குட்டியை விஷ்ணுமாயா. இந்த விஷ்ணுமாயா கருங்குட்டி சாத்தான் இவங்களை வச்சு வழிபடலாமா படக்கூடாதா? கருங்குட்டி சாத்தான் வழிபடலாம், விஷ்ணுமாயா வழிபடலாம். நம்ம எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் இவங்களுடைய செயல்களும் இருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டா இவங்களுக்கு உணவு கொடுக்கணும், குடும்பத்துக்கு எப்படி பார்க்குறோமோ அதுபோல் இவங்களை பார்த்துக்கணும். அதுக்கென்னண்ட உன்னுடைய பிரச்சனை இவருடைய பிரச்சனை. உன்னை ஒருத்தன் ஏமாத்துறான்னு சொன்னால் இவரை ஏமாத்துறோன்னு அர்த்தம். உன்னுடைய எதிரி இவருடைய எதிரி, உன்னுடைய நண்பன் இவருடைய நண்பன், உன்னுடைய குடும்பம் இவருடைய குடும்பம். உன் குடும்பத்தையும் அழகாக பார்த்துக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கும். அதுதான் விஷ்ணுமாயா. இந்த குட்டிங்களை நம்ம கொடுக்குற ஒரு பயிற்சி தான். அப்போ குட்டின்னா நம்ம உட்காந்துட்டா சுற்றி உட்காந்துக்குமா? கிடையாது. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் வரும், தெரியாது. அப்போது ஒரு பொம்மை ஒன்று செய்து அந்த பொம்மைக்குள்ளே செப்பு தகடில் வெள்ளி தகடில் எழுதி அந்த சக்கரத்தை எழுதி இந்த பொம்மைக்குள்ளே வச்சு இந்த பொம்மையை குட்டிச்சாத்தான் இருக்குது, விஷ்ணுமாயா இதுக்குள்ளே வராரு அப்படின்னு முழு நம்பிக்கையோட அதுக்கு பூஜை பரிகாரம் பண்ணால் விஷ்ணுமாயா நமக்கு வசியமாவார். வசியமானால் நம்ம குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஆனால் நான் எதுக்கு இவங்களை வசியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு,